அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, மக்களை தவறாக வழிநடத்தி அல்லாவின் கோபத்திற்கு ஆளாப்புதங்கள் பற்றி, மக்களுக்கு தவறான முன்மாதிரியாய் திகழ்வது பற்றி அல்லாஹ் தன் அருள்மறையாம் திருமறையில் சொல்கிறான். நிச்சயமாக நாங்கள் அவர்களின் அடிசுவடுகளையே பின்பற்றுகின்றோம் என்று கூறாதிருக்கவில்லை. ஆல் குர்ஆன் சூரா 43 வசனம் 23. அகிலங்களின் அருட்கொடை நம் நபிகள் நாயகம் ஹஸ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள். மனிதர்களிலேயே அல்லாவின் கடும் கோபத்திற்கு ஆளானோர் மூவர் ஆவர். 1. மக்கா புனித எல்லைக்குள் பெரும் பாவம் புரிகின்றவன். 2. இஸ்லாத்தில் இருந்து கொண்டு அறியாமை கால கலாச்சாரத்தை விரும்புகின்றவன். 3. ஒரு மனிதனின் இரத்தத்தை சிந்தச் செய்வதற்காக நியாயமின்றி அவனை கொலை செய்ய தூண்டுகின்றவன். அறிவிப்பாளர் ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதாரம் நூல் ஹதீஸ் ஷரீஃப் 6882 ஹதீஸ். அல்லாஹுவின் தூதர் அருமை நபிகள் நாயகம் ஹஸ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், என் சமுதாயத்தார் தமக்கு முந்தைய சமுதாயங்களின் நடைமுறைகளை சாணாக முழமுழமாக பின்பற்றி நடக்காதவரை மறுமை நாள் வராது என்று கூறினார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதரே, பாரசீகர்கள் மற்றும் ரோமர்கள் போன்றவரையா இந்த சமுதாயத்தார் பின்பற்றுவர் என வினவப்பட்டது. அதற்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், அவர்களைத் தவிர இன்று மக்களில் வேறு யார் உள்ளனர் என்று திருப்பி கேட்டார்கள். அறிவிப்பாளர் ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதாரம் நூல் சஹீஹ் புகாரி ஷெரீஃப் 7313 ஹதீஸ். நல்லோர்களின் நற்சொற்கள் நம் பூமான் நபிகள் நாயகம் ஹஸ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், மறுமை நாளில் அல்லாவிடம் மிகவும் கேவலமான நிலையில் இருப்பவர்களில் ஒருவர் தன்னுடைய ஞானத்தால், அதாவது இல்மால், மற்றவர்களுக்கு எந்த பயனும் அளிக்காத அறிஞராவார். நூல் தாரமி பக்கம் 93 மற்றும் 94. இப்பண்பு அல்லாவின் கோபத்தை வரவழைக்கும்.